உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து வருகிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி வருது. நம்மளை அவர் கிருபைக்காக நன்றி சொல்வோம். இந்த வேலையில் ஆண்டவரை அவரை உயர்த்த ஆராதிக்க நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் எங்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு அவரை நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் குடும்பங்களை நிரப்பும், அவருடைய பிரசன்னம் நிரப்பும், அவருடைய வல்லமை உங்கள் குடும்பங்களை நிரப்பும். ஆமென். விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுடைய முழு இருதயத்தோடும் இந்த வேலையில் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். என்
தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம்ப்பா, நீங்கள் நல்லவர். எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்கள் நல்லவர், மிக மிக நல்லவர் ஆண்டவரே. நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் கிருபையை ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறவராக இருக்கிறீங்களே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றின நாள் முதல் எங்கள் கருவிலே எங்களை உங்கள் கண்கள் கண்டதே, அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரபலதிரா ஷகரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, அந்த நல்லவருக்கு நன்றி சொல்லுவோமா, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தவருக்கு நன்றி சொல்லுங்க மனதார. ஓ ரிபலதரா ஷகரபா. அப்பா, வெள்ளம் போல சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடி ஏற்றுவீர், சத்துருக்கு விரோதமாக கொடி ஏற்றுவீர்னு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது எதிராக வந்தாலும் சரி, எது வெள்ளம் போல வருதோ, அது நோயாக இருக்கலாம், வெள்ளம் போல நோய் வருதா, எதிர்த்து வருதா, வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வருதா, வெள்ளம் போல பிரச்சனைகள், வெள்ளம் போல பயம் உங்களை சூழ்ந்து இருக்குதா, ஆவியானவர் இந்த வேளையில் அதற்கு எதிராக கொடி ஏற்றுகிறார். ரீபலஹ ஷதரரபா.
ஆவியானவரே, ஒருத்தர் வாழ்க்கையில எந்த சத்துரு வெள்ளம் போல வருதோ, அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி, அவங்கள கலக்கத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி எது வருதோ அதற்கு எதிராக இந்த வேலையில ஆவியானவர் நீங்க கொடியேற்றுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அப்பா இந்த வேலையில நீங்க கொடி ஏற்றுங்க. ஓ ரியாலதர ஷகரவா, அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக அவங்களுக்கு நீங்க ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்றோம். ஓ ரியாலதர ஷகரபரவா. பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹalleluya. இன்றைக்கும் இந்த ரிவைவல் வர்ஷிப் மற்றும் ரிவைவல் நைட் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம் முதல். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய சீக்ரெட், அவருடைய சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? அவரும் பிதாவும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவின் பிரசன்னத்தில் நிரம்பியவராகவே இருந்தார். அவர் எப்பொழுதும் அவரோடு உள்ள உறவுக்காய் ஏங்கி கொண்டிருந்தார். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருந்தார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் போய் பிதாவோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம நேரத்தை எங்க செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நேரங்கள் எங்க செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது? டிவியின் முன்பாகவா, இல்லது மொபைல் போன் முன்பாகவா, இல்ல வேற எந்த நபரோடு கூடவா நம் நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய நேரம் தனிமையில் நம் தேவனாகிய கர்த்தரோடு செலவிடப்படுமேயானால் நாம் நம் நேரத்தை விதைத்து கொண்டிருக்கிறோம். நம் நேரத்தை, நம் வாழ்க்கையை நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வேத வார்த்தைகளின் ஜாலங்கள் இங்க மனிதர்களை மாற்றாது. இல்லை, ஒரு தேவ மனுஷன் இங்க ஆராதிக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அழகான குரலும் அழகான பாடலும் ஜனங்களை அது ஆசீர்வதிப்பதில்லை. ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் ஒவ்வொரு ஜனங்களையும் அது ஆசீர்வதிக்கிறது. திரளான கூட்டங்களை அது ஆசீர்வதிக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் நம்ம கேட்கிறோம், ஒரு 4-5 வசனங்களை வச்சு அழகா ஒரு 7-8 பாயிண்ட்டுகளை சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கம் பண்றதுனால இங்க யாருடைய வாழ்க்கையும் மாறுவதில்லை. பிரியமானவர்களே, பிரசங்கியாளர்கள் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் ஜனங்களின் வாழ்வை மாற்றும். ஆராதனை வீரர்கள் மேல் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் அது ஜனங்களை தொடும், அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏதோ ஒரு பாட்டு கேட்டோம், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, அந்த தேவ மனிதன் மேல் இருக்கிற தேவ பிரசன்னம் ஜனங்களை தொட்டு அந்த ஜனங்களின் வாழ்வை மாற்றும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த தெய்வீக பிரசன்னம், அது கர்த்தரின் பிரசன்னம், ஜனங்களை தொட்டது, ஆசீர்வதித்தது, அற்புதங்களை செய்தது, அவர்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்தது, அவர்களை சீஷர்களாய் மாற்றியது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து தனிமையில் கடவுளோடு இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில தனிமையில கர்த்தரோடு செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு தனிமையில் நம்மளோட மொபைல் ஃபோனில் வேற எதையாவது பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை தனிமையில் தேவையில்லாத உறவுகளோடு பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை தனிமையில் பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தனிமையில் இருந்தார், பிதாவோடு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். தனித்து
தனித்து ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. தனிமையில் பிதாவோடு உறவாட. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிக்குங்க தனிமையில் அமர்ந்து நானும் என் இயேசுவும் அப்படின்னு சொல்லி நேரத்தை செலவிட? பிரியமானவர்களே, உண்மையாகவே சொல்லுகிறேன், எனக்கு சில வேலைகள் இருந்ததானால் முதல்ல அதிகாலையில் எழுந்து முதல் நேரம் என் ஃபர்ஸ்ட் டைம் அது கர்த்தருக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். அவரோடு தான் நான் அமர்ந்திருப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன், துதிப்பேன், அவரின் வார்த்தைகளை தியானிப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலைகளை நான் எடுத்து செய்வேன். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த நாளில் வேற எங்கேயாவது எனக்கு டைம் கிடைச்சிருச்சுன்னா, எனக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்தை அவருக்காக ஒதுக்கி விடுவேன். ஹல்லேலூயா. அவரோடு ஊழியங்கள் இருந்தாலும் சரி, என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு எனக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் போய் நானும் என் பிதாவும், நானும் என் இயேசுவும், நானும் என் பரிசுத்த ஆவியான தெய்வமும் என்று சொல்லி அவர்களோடு அமர்ந்து விடுவேன். அல்லேலூயா. என் ரூம்குள்ள போய் என் ரூமை நான் பூட்டி கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஏதாவது எனக்கு ஒர்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசு ஐயோ அப்படின்னு இருக்கும். அடடா, இப்போதான் நான் வந்து ஆண்டவரோடு தனிமையில் அமரலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ ஒரு வேலை என் குடும்பத்தில் வந்துருச்சு, இல்லை இப்போ ஒரு பொறுப்பு ஊழியத்தில் வந்துருச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு பக்குன்னு இருக்கும் பாருங்க. ஆனால் எனக்கு ஆவியானவர் சொன்னார், பீட்டர், எப்பயுமே இந்த பக்கை மட்டும் விட்டுடாத. பக்குன்னு ஒரு மனசில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலான்னு போகிறப்ப ஒரு வேலை வந்துருச்சே அப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ இந்த வேலை வந்துருச்சே, இது செய்யணுமே, வேற வழி இல்லையே அப்படின்னு உனக்கு தோணுதில்ல. அந்த பிரசன்னத்தோட வேல்யூ உனக்கு தெரியுதுல்ல, அந்த வேல்யூவை நீ நினைக்கிறத மட்டும், அதை உணர்றத மட்டும் வாழ்நாளில் என்னைக்குமே விட்டுறாத அப்படின்னு சொன்னார் ஆவியானவர். பிரியமானவர்கள், அதுதான் முக்கியம். அந்த வேலையை நான் முடிச்சுட்டு உடனே வந்து ஆண்டுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்துருவோம் பாருங்க. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நாடுகிறவர்களா இருக்கணும், தேடுகிறவர்களா இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுகிறவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதையோ அடிக்ட்னு சொல்றாங்க, எதையோ போதைன்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற போதை மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேவனுடைய சமூகத்துக்கு ஒருத்தவன் அடிக்ட் ஆயிட்டானா அவனை வேற எதுவுமே அடிக்ட் பண்ண முடியாது. உண்மையான போதை, உண்மையான அடிக்ஷன் எது தெரியுமா, எங்க தெரியுமா இருக்கு? உண்மையான சந்தோஷம், உண்மையான இன்பம், உண்மையான மகிழ்ச்சி அது எங்க தெரியுமா இருக்கு? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, எந்த நபரிடமும் கிடையாது. அது ஆண்டவராக இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறது. அங்கு சந்தோஷம் இருக்கும், அங்கு மன மகிழ்ச்சி இருக்கும், அங்கு மனம் உடைகிறது இருக்கும், அங்கு நன்றி துதிபலிகள் இருக்கும். அதை விவரிக்கவே முடியாது. அது அன்பின் ஆழங்களுக்குள் சென்றவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் கரையிலேயே நின்றுகிட்டு இருக்கோம், இன்னும் அன்பின் ஆழங்களுக்குள்ள போல, இன்னும் நீச்சல் ஆழங்களுக்குள்ள போகல. போகாமலேயே சில பேர் இது நல்லா இல்லை, இது திகட்டுது, இதனால எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை காட்டிலும் வேற எங்கேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்க. உண்மையான போதை சொல்லுகிறேன், உண்மையான போதை, உண்மையான சந்தோஷம், உண்மையான அடிக்ஷன் அது எங்க தெரியுமா இருக்கு? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கு. அதில் தான் இருக்கு. ஒருத்தவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடிக்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனால அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஆவியானவரோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துவோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவாகிய தேவனோடு அவர் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளோடு ஒரு அடிக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடிக்ஷன்ல இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் சரி, எந்த சாபமும் சரி, அந்த மனுஷன் அந்த அடிக்ஷன்ல இருந்து பிரிக்கவே முடியாதுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்படி ஆயினும் பாருங்க, இந்த பூவுடன் சேர்ந்த நாறு மணப்புது போல அந்த செடியின் மேல் படர்ந்த கொடியாக நாம் அப்படியே மாறிடணும் பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க இருந்தாரு. அவர் பிதாவின்
பிதாவோடு தனிமையில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார், அவரோடு உறவாடி கொண்டிருந்தார், அவரோடு பேசிக் கொண்டிருந்தார், அவர் பிதாவோடு இணைந்திருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் ஆராதிச்சு கடவுளை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுங்க அந்த அடிக்ஷன். அவங்களால தேவ பிரசன்னத்துக்கு போகாம இருக்கவே முடியாது. அவங்களால இந்த வேதத்தை எடுத்து தியானிக்காம இருக்கவே முடியாது. அவங்களால தேவ பிரசன்னத்தை உணராம 1 மணி நேரம் செலவு பண்ண முடியாது பாருங்க. அவங்க அந்த மான்கள் நீரோடைகளுக்காய் அந்த மான்கள் ஏங்குவது போல, கதறுவது போல அந்த இருதயம் தேவனுடைய பிரசன்னத்துக்காய் கதறிக்கொண்டே இருக்கும். இப்படிதான் இருக்கணும் பாருங்க நம்ம இருதயம். மான்கள் நீரோடைகளுக்காய் கதறுவது போல என் ஆத்துமா உமக்காய் கதறுகிறது என்றது போல, பிரியமானவர்கள், இருதயம் இயேசுவுக்காய் கர்த்தருக்காய் அது கதறி கொண்டிருக்கணும், ஏங்கி கொண்டிருக்கணும். மான் அந்த நீரோடைகள் எங்கே இருக்குன்னு தேடி ஓடும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை தேடி நாடி ஓடுவோம். நம்ம அறைக்குள்ளே சென்று பூட்டிக் கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, தாளிட்டு கொள்ளணுமா பாருங்க. சும்மா கதவை சாத்தி வைக்காத, தாப்பால் போட்டுன்றார் ஆண்டவர். நீ பேசுறது யாருக்கும் கேட்க வேணாம், எனக்கு மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாளிட்டு கொள்ளுங்கள், கதவுக்குள் போங்கள், உங்கள் ரூமுக்கு போங்க, அறைக்குள் போங்க, கதவை தாளிட்டு கொள்ளுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவரோடு தனிமையில். அல்லேலூயா. அதை விட இந்த உலகத்தில் சந்தோஷமான நேரம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர், இதை சொன்னது இதை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தில் இல்லையா பிரியமானவர்களே, வேலை, குடும்பம், பணம், பிஸ்னஸ் அப்படின்னு ஓடி அலையாதீங்க. நீங்க அவர் சமூகத்தில் வந்து உக்காருங்க, கதவை பூட்டிட்டு உள்ள உக்காருங்க. கதவை திறந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சமூகத்தில் மட்டும் வந்து உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்காந்து ஆராதிக்க, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்க, அவர் வேதத்தை வாசிக்க, அவரோடு உறவாட, நீங்க பேச, அவர் பேச, எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்க கதவை வந்து திறந்தீங்க, கதவுக்கு வெளியே எல்லாமே உங்களுக்கு ரெடியாக நிற்கும். ஆனால் நம்ம என்னமா செய்கிறோம், கதவை சாத்திட்டு வெளியே ஓடிடுறோம். ஆண்டவரே இருங்க, நீங்கள் ரூம்குள்ளே இருங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, வேலைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஏன் ஊழியம் கூட இருக்குது, அதனால நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறோம். பிரியமான எதுவும் வாய்க்கிறது இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் வாய்க்கல ஆண்டவரேன்னு கதறுகிறோம். பிரியமானவர்களே, நம் அறைக்குள் நாம் செல்வோம், அவரோடு தனிமையில் கதவை தாளிட்டு கொள்வோம். இன்னைக்கு காலையில் நான் ஜெபிக்க போது, காலையில் என் அதிகாலை ஜெப வேலையில் நான் என் ப்ரேயருக்கு அப்புறம் 2-3 வேலையை நான் குறித்து வச்சுருந்தேன். நம்ம ஆண்டவர்களுடைய பிரசன்னத்தில் நிரம்பி என்ஜாய் பண்ணி வெளியே போயிட்டு 10 மணிக்கு அந்த வேலை செய்யணும், 9 மணிக்கு அந்த வேலை செய்யணும், 7 மணிக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் குறித்து வச்சுருந்தேன். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, பீட்டர், நீ என் ரூம்குள்ளே வந்தீன்னா டைம் கான்சியஸில் நீ வரக்கூடாது. டைம் கான்சியஸில் டைம் அந்த டைமில் இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு வரக்கூடாது. எனக்கு நீ டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராத. நீ உள்ளே வந்தினா ஃபுல்லாக சரண்டர், உன் டைமை சரண்டர் பண்ணிட்டு வா. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாத. என் பிரசன்னத்தில் நீ எப்போ திருப்தி ஆகிறியோ அப்போ தான் நீ உன் கதவை திறக்கணும். என் அன்பில் எப்படி மூழ்கி சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு எந்த நோக்கத்துக்காக என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தியோ அதனால் நீ நிரம்பி நல்லா திருப்தியானதுக்கு அப்புறம் தான் கதவை திறக்கணும். 8 மணிக்கு வெளியே போகலாம், 7 மணிக்கு வெளியே போகலாம், நீ டைமு குறிச்சிட்டு வராத. எத்தனை மணிக்கு நான் உன்னை வெளியே அனுப்பணும் நான் டைம் குறிப்பேன்னாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா நம்ம மேலே எவ்வளவு பொசசிவாக இருக்கிறாருன்னு. ஆண்டவர் சொன்னார், நீ எப்போ கதவை திறக்கணும் நான் உனக்கு டைம் குறிக்கிறேன். நீ டைம் குறிச்சிட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு வெளியே போகாத. என் பிரசன்னத்தில் உட்காரு. இத்தனை மணிக்கு நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத.
நம்ம மனைவிக்கிட்டேயோ பிள்ளைகிட்டேயோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான்ப்பா, இல்லை ஒரு அரை மணி நேரம் தான்ப்பா உங்ககிட்ட பேசுவேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குப்பா, நான் பேசிட்டு வெளியே கிளம்பிடுவேன் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கும்? போங்க, போய் வேலையை பாருங்கள். வேலை தானே உங்களுக்கு முக்கியம், இல்லை ஊழியம் தானே உங்களுக்கு முக்கியம்? பிள்ளைங்க சொல்லுவாங்க, போங்கப்பா, என் கூட நீங்கள் விளையாட வேணாம், வேலை தானே உங்களுக்கு முக்கியம், வேலை வேலைன்னு இருங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மேலே அவர்களை காட்டிலும் உண்மையாய் நம்மை நேசிக்கிற கர்த்தர். அப்போ அவர் மேலே நம்ம மேலே எவ்வளோ பொசசிவாக இருப்பார். ஆண்டவர் சொன்னார், நான் உடனே சொன்னேன், ஆண்டவரே சாரி, இனிமேல் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர மாட்டேன், இந்த ப்ரேயருக்கு அப்புறம் எந்த நேரத்தில் போய் செய்யணும்னு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இதுதான் அவரோடு உள்ள உறவில் தாளிட்டு கொள்ளும் ஒரு இன்பமான நேரம். ஹல்லேலூயா. பிரியமான எல்லாரும் வரீங்களா? எல்லாரும் இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துருங்க. ஆண்டவரோட அறைக்குள்ளே சென்று தாளிட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு பேச, நீங்கள் அவரோடு பேச, அவர் பிரசன்னத்தில் நிரம்பி 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 வலிய வலிய வலிய. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பியது பிறகு இந்த வார்த்தைகளை எடுத்து தியானியுங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உருவாக்கும். புதுசா இருக்கும், புதுசா இருக்கும். அந்த காண உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று உரிக்கப்பட்டது போல இருக்கும். ஆண்டோட பிரசன்னத்தில் நிரம்பி நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது சில டைம் நான் பார்ப்பேன், நான் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு உவமைன்னு வச்சுக்கோங்களேன், மத்தேயுல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற உவமையை ஆண்டு சொல்ல வந்த அதை கிராஸ் பண்ணி போகிறேன்னா, இதுதான் நிறையா படிச்சுட்டோம்ல, இதுதான் நிறைய படித்தாச்சுல, இதை கொஞ்சம் வேகமாக சில அது எங்கே முடியுது, இதை அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சா ஹோலி ஸ்பிரிட் சொன்னார், படி. நான் அதுக்கப்புறம் 2 பக்கம் போயிடுவேன், ஒன்றுமே வராது, ஒரு வேர்டும் டச் ஆகாது. ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார், பின்னாடி போப்பா, அந்த 2 பக்கத்துக்கு பின்னாடி போ, அங்கே நீ சொல்லிட்டு வந்தியில, உனக்கு நீ 100 வாட்டி படித்தது ஒரு 500 வாட்டி படித்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி ஒரு வசனத்தை படிக்காமல் வந்தியில, போச்செல்லாம் போய் அதை படிச்சுட்டு அங்கேருந்து வாடுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அதை எடுத்து படித்தா அதில் ஆண்டவர் பேசுவார். நம்ம மனசு அப்படி நினச்சிக்கிறது, இந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தையில் பேச மாட்டார், இந்த வசனம் தான் நிறையா வாட்டி கேட்டாச்சு. எத்தனை செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டோம். நம்ம கேட்காத பிரசங்கமா பிரதர்? டிவியில் ஆண்டோடைய பாடல்கள் வருதுன்னா, மொபைல் ஃபோனில் ஆண்டோடைய செய்திகள் பாடல்கள் வருதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு மூவிஸு, மற்ற காரியங்கள், ஸ்போர்ட்ஸு, இதிலெல்லாம் என்ன பண்ணிடுறது, பார்த்துடுறோம். ஆனால் தேவையானது ஒன்று தான், அது தேவனுடைய வார்த்தை. நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் பார்த்தாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கேட்காத பிரசங்கம்மா பிரதர் அப்படின்வாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகம் முடியும் வரை ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கித்து கொண்டே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் வருகிற வெளிப்பாடுகள் யாருமே அச்சீவ் பண்ண முடியாது, யாருமே ரீச் பண்ண முடியாது. இதே வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வேறு மாதிரி பேசுவார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் வரும். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். பாருங்கள், அவருடைய பிரசன்னமும் அவருடைய வசனமும் தான் நம் வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய பிரசனம் 1000 பிரசங்கங்கள் செய்யாதத தேவனுடைய ஒரு பிரசனம், ஒரு நிமிஷ தேவ பிரசனம் செஞ்சிடும். 1000 பிரசங்கங்கள் செய்யாத அற்புதங்களை தேவனுடைய பிரசனம், தேவனுடைய தொடுதல் செய்துவிடும். அதுக்காக பிரசங்கமே கேட்கக்கூடாதுன்னு இல்லை. பிரியமானவர்களே, நீங்களே இப்போ இந்த பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிரியை செய்யாது, இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றாது, இந்த வார்த்தைகளால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு டிவியில், ஃபோனில்,
அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்களாகில் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் எதிர்காலம் மாறும், உங்கள் ஊழியம் மாறும், மாதம் மாதம் உங்களுக்கு வர இன்கம் மாறும், நீங்கள் மாறுவீங்க, எல்லாம் உங்கள் குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்கள் அறைக்குள்ளே போங்க.